இப்பதான் செழியனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அடுத்து இன்னொரு குழந்தை பிறக்க போகுது. இனிமே எழிலுக்கும் குழந்தை பிறக்கும். இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையும் நாம தான் வளர்க்கணும். எவ்வளவு கடமை இருக்கு நமக்கு. அதெல்லாம் முடிக்க வேண்டாமா? நல்ல தடகாத்திரமா தானே இருக்கீங்க. நீங்க இன்னும் 50-100 வருஷம் நல்லா இருப்பீங்க. 5-10 இல்ல, ஒரேடியா 50-100 தான். ஏன் இருந்தா என்ன, நல்ல விஷயம் தானே. ஆனாலும் உனக்கு இருக்கிறது வெறும் ஆசை இல்ல, பேராசை. இருக்கட்டுங்க, இருந்துட்டு போட்டோம். ஆனா இல்ல வேண்டாம், நீங்க மறுபடியும் எதுவுமே சொல்ல வேண்டாம். தூங்குற வழிய பாருங்க. ஈஸ்வரி, 1000 தான் இருந்தாலும் அந்த 12 மணிக்கு எந்திரிச்சு வாழ்த்து சொன்ன பாரு, அது என்னமோ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஐயோ, அதுக்கு முழிச்சிருந்து நான் பட்ட பாடு எனக்கு தாங்க தெரியும். அதானே, நீதான் 10:30 மணிக்கே தூங்குற ஆளாச்சே. அதானே. ஆனாலும் குசும்பு ஜாஸ்தி தாண்டி உனக்கு. 12 மணிக்கு சாக்லேட்லாம் வாங்கி வச்சிருக்க பாரு எனக்கு கொடுக்கறதுக்கு.